கனடா மக்களை ரசிகர்களை பொறுத்தவரையில் முதன்முறையாக ஒருவரை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கப்பெற இருக்கின்றது. குறிப்பாக எங்களுடைய மக்கள் அதிகளவில் நேசிக்கின்ற ஒரு தொலைக்காட்சி பிரபலமாக, ஒரு திரையுலக பிரபலமாக அவர் இருக்கின்றார். அர்ச்சனா இந்த நிகழ்வில் பங்கு பெற்றுகின்றார். அவரை நாங்கள் நேரடியாக அதுக்கு போக விடாம கூட்டிட்டு வந்திருக்கிறோம். எப்படி இருக்கிறீங்க அர்ச்சனா? நல்லா இருக்கு ரிஷி. தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலேயே கனடா வந்ததுலேருந்து இந்த அன்பு மழைன்னு ஒன்று இருக்குல்ல, ஆமா, ஆமா. அதில் அப்படியே நனைஞ்சிக்கிட்டே இருக்கேன் நான். உங்கள் ஊர்லேயும் மழை இருக்கு, அன்பிலும் மழை இருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு டு மீட் ஆல் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஈஸ்ட் எஃப்எம் ஃபார் ஹேவிங் மீ ஓவர். ரொம்ப ஈரமான இதயம் கொண்டவங்க நாங்க. வெளியிலையும் ஈரமாகவே வச்சிருப்போம். ஆமா. சரி, எப்படி கனடா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க? எப்படி இருக்கு கனடா ஓவராலா பார்க்கும்போது? ரொம்ப இதுவரை ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் ஐ திங்க் கனடாக்கு வரும்போதே இந்த வீட்டில் ஒரு மனு கொடுப்பாங்கல்ல, இந்த விஷயங்களை கண்டிப்பா பண்ணிடுங்க அப்படின்ட்டு. நீ என்ன பண்றியோ இல்லையோமா, நீ ஷோக்கு போறியோ இல்லையோ, நேரா நாயகரா போயிட்டு எனக்கு வீடியோ அனுப்பு அப்படின்னு மகளின் கட்டளை. அப்படி இருக்கும்போது the first thing we did, we landed, we did a press conference. and காலையில நான்லாம் சரித்திரத்துல இப்படி 7 மணிக்கு எழுந்து ஒரு சைட் சீங்க்கு போவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. பட் we drove to the Niagara and அதுல இருக்கும் அந்த அழகு, அந்த கோபத்திலும் ஒரு ஒரு அமைதி இருந்தது அந்த தண்ணீர்ல. ஐ திங்க் ஏதோ ஒரு விஷயத்தை, ஒரு வலியை அங்க நான் விட்டுட்டு தான் வந்திருக்கேன் நான் சொல்லுவேன். It was so beautiful and thank you for that the most amazing journey ஸ்டார்ட்டுக்கு. எனவே அந்த வந்த உடனே ஒரு நல்ல ஒரு அனுபவம் நயகரா ஃபால்ஸில் கிடைத்திருக்கின்றது. அப்போ உத்தரவெல்லாம் போட்டு அனுப்பிக்க மீறவே இல்லாது அதில் உத்தரவோட ஒரு உற்சாகமும் வந்து சேர்ந்துருக்குது நிச்சயமா. சரி, எப்படி உங்களுடைய நாங்கள் நெடுக்க பார்க்குறோம் இந்த சரிகம நிகழ்ச்சியில எல்லாம் ஒரு வழி பண்ணி கொண்டிருக்கீங்க. எப்படி போகுது? எவ்வளவு திருப்தியாக போய் கொண்டிருக்கு? மன அளவில் பார்த்தீங்கன்னா இதை விட எனக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு இசை நிகழ்ச்சி இருக்குமானு தெரியல. அண்ட் பர்டிகுலர்லி இன்னைக்கு வேர்ல்ட் மியூசிக் டே அன்னைக்கு அதை பற்றி பேசும்போது இன்னும் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா இசையால் வந்து ஹீல் பண்ண முடியாத விஷயமே கிடையாது. நம்ம எந்த மனநிலையில் இருந்தாலுமே நமக்கு ஒப்பற்ற மகிழ்ச்சி, நெகிழ்ச்சி, அந்த கண்ணீர் துடைக்கிறதுக்கான ஒரு சக்தி எல்லாம் தருவது அந்த இசை மட்டும்தான். இசையே தெரியாதவளுக்கு ஒரு இசை நிகழ்ச்சியின் தொகுப்பாளினியாக இருப்பது அப்படின்றது ஒரு ஐ திங்க் ஒரு பிரமிப்பு தரக்கூடிய விஷயம், ஒரு ஆசீர்வாதமாக தான் பார்க்குறேன். அண்ட் இட்ஸ் மை 7th continuous season. சரிகமாப்பா at all times எனக்காக காத்திருந்திருக்கு, நான் சரிகமாப்பாக காத்திருந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங். அண்ட் இந்த சீசனும் இஸ் a magical season தான் நான் நம்புறேன். கண்டிப்பாக உண்மையிலே அந்த இசை நிகழ்ச்சியினுடைய முன்னேற்றம் என்பது காலங்காலமாக பார்த்து வருகின்ற விடயம், சாதாரணமாக வரவில்லை. ஒவ்வொரு படிப்படியாக முன்னேறி அந்த முன்னேற்றத்தில் ஒவ்வொரு படியிலும் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதும் நிச்சயமாக அது முக்கியமான விடயம். இப்போ இசை தெரியான்னு சொல்லி இப்போ நீங்க சொல்லதான் எனக்கு தெரியும். கூட தெரியுமோ? இல்ல பாட சொல்லி கேட்டிருப்போம் கொஞ்சம் மட்டும். நல்ல வேலை கேட்காம இருந்தீங்க. பாடிதான் ஷோ மூட வேண்டியதா போயிருக்கும். பாடல் சுத்தமா வராது. சரி, அது உண்மையிலே அந்த ரசனை, அவர்கள் சொல்றபடி பார்க்கும்போது நீங்கள் சங்கீதம் சார்ந்து சொல்வதென்று இல்லை, அந்த ரசனை எந்த அளவுக்கு நீங்கள் ரசிக்கின்றீர்கள் என்பதை தான் சொல்லுகிறீர்கள். அதுதான் மக்களை சென்றடைகின்றது. கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்கின்ற பெரும்பாலானவர்களுக்கும் இசை தெரிந்திருக்கிறதா அந்த ரசனை இருக்கின்றது. எங்களுக்கு தான் என்னையும் பாட சொல்லிக்க கூட உங்களுக்கு கேட்க மாட்டேன், சேர்ந்து பாடலாம். இப்ப கேட்டுக்கொண்டிருக்கோம், அப்ப நான் ஓடலாம் அப்படி இருப்பாங்களா? இல்ல இல்லைங்க, அவ்வளவு மோசமா பாட மாட்டோம், பாடிடலாம், தெரியும். சரி சரி. இப்ப இந்த பிக் பாஸ்ல எல்லாம் எனக்கு ரிக்வெஸ்ட் வந்து, பிக் பாஸ்ல போனாங்களே இப்ப எப்படி பிக் பாஸ்ல போனா ஹாப்பியா ஃபீல் பண்றாங்களான்னு கேட்க சொல்லி. கண்டிப்பா அதுல நடந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு தெரியுமே, தெரியாமையா இருந்தது. பட் இப்போ நான் சிம்பிளா சொல்றேன் ரிஷி, இப்போ நான் வந்து உங்களை கட்டி பிடிச்சு ஒரு தாயாக பின்னாடி இசை வந்துச்சுன்னா தாய் கட்டி பிடிப்பதை போல் தோன்றும். ஆனா இதே உங்களை கட்டி பிடிக்கும் பொழுது வந்து கட்டிப்பூடிடா அப்படின்னு இசை போட்டால் அது தவறாக தான் தெரியும். அந்த நிகழ்ச்சியோட விமர்சனம் நான் அதிகமா பண்ண விரும்பல, ஏன்னா அதை நான் கடந்து வந்த ஒரு விஷயம். பட் த ஃபேக்ட் இஸ் திஸ், ஏதோ ஒரு உண்மை மீண்டும் திரும்பி வரும். வெறுப்பை மட்டும் பார்த்து மீண்டும் அந்த அன்பை சம்பாதிக்கிறதுக்கு 2.5 ஆண்டுகள் ஆயாச்சு. அதை தாண்டியும் வந்தாச்சு. அது போன விஷயம் கிடையாது. ஐ ஆம் வேர் ஐ வாஸ் இன் அ ஹாப்பியர் பிளேஸ். எஸ், அப்போ வலி ரொம்ப அதிகமா இருந்தது. என்னடா நம்மள தப்பா புரிஞ்சிருக்காங்களே அப்படின்னு ஒரு வலி இருந்தது. பட் ஐ வாஸ் வெரி கிளியர். நான் யார்கிட்டயுமே போய் இது நான் தான் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது முன்னுக்கு வரும். அது முன்னுக்கு வந்ததுனால தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் உட்கார்ந்திருக்கேன். அதுதான் அங்க எதிர்பார்க்க என்ன சொன்னா, அது தவிர்க்க முடியாது. கடந்து வந்த பாதையில் ஒரு முக்கியமான பாதை. ஆனால் அது எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றது, பார்க்கப்படுகின்றது என்பதை பொறுத்து தான். I have no regrets. அதுவும் எனக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையின் பாடம் கற்றுக் கொடுத்த ஒரு இடம் தான். வாழ்க்கைக்கு எனக்கு நண்பர்கள் கொடுத்த ஒரு இடமும் அதுதான். எனக்கு சோம்சேகரா இருக்கட்டும், ரியோவா இருக்கட்டும், அறந்தாங்கி நிஷாவாக இருக்கட்டும், ஜித்தன் ரமேஷா இருக்கட்டும், கேபி மாதிரி இன்னொரு மகளாக இருக்கட்டும், எனக்கு அங்கிருந்து தான் கிடைச்சது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பாடம் என்பது அந்த 100 நாட்களை விட அதுக்கு வெளியிலும் நிறைய நீங்கள் அதை வைத்து கற்றிருப்பீர்கள். அதே அந்த விமர்சனங்கள் என்பது பொது வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது சகஜமானது. அதை தாண்டி மேல் வந்து விட்டீர்கள். இப்போது
இப்போது இப்போ அது கேள்வியாக முன்வைக்கும் பொழுது பதில் சொல்ல வேண்டியிருக்க தவிர மற்றபடி அர்ச்சனா தான் ஒரு தவிர அர்ச்சனா வந்த இடங்கள் இருந்த இடங்கள் that's fine. நான் காமெடி டைம் பத்தி பேசும்போது எவ்வளவு ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சி இருக்குமோ அதே மாதிரி தான் பிக் பாஸ் பத்தி அதே பேசும்போது பற்றி நான் பேச போறோம். கசப்பான விஷயங்கள் பேசுறது அங்க கூட நான் 67 நாள் நான் தான் சமைச்சேன். அது வெளியில வரலன்றது என் தப்பா கிடையாது. ஆமா, ஆமா, ஆமா. சந்தோஷமா நான் இருந்த விஷயங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாம் தான். ஸோ ஐ திங்க் ஐ ஹேட் அ கிரேட் டைம். என்னோட 25 ஆண்டுகள் இந்த இண்டஸ்ட்ரியில நிறைய நல்ல விஷயங்களை தான் முன்னுக்கு நான் வைத்து செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் தவிர்த்து வாட் வென்ட் ராங் ஜஸ்ட் டூ பேட் ஃபார் இட். அவ்வளவுதான். நோ ரிக்ரெட்ஸ் அட் ஆல். சரி, இந்த காமெடி டைம் பற்றி சொல்கிற போது அது நிச்சயமாக அது பெரிய ஒரு விஷயம், கண்டிப்பாக பேச வேண்டிய விடயம். இப்போ நிறைய அப்படி ஷோக்கள் எல்லாம் இருக்குது இந்த காமெடி. அந்த நேரத்தில் ஒரு பயணியர் ஷோன்னு கூட நாங்கள் சொல்லலாம். அதுவும் அந்த நேரத்திலேருந்தே உங்களுக்கு ஒரு பேர் இருக்கின்றது, ரசிகர்கள் இருக்கின்றார்கள். இப்போ எப்படி இருக்குது அந்த மெமரிஸ் எல்லாம் பார்க்கும்போது? நிறைய நேரங்கள்ல அதுவும் இந்த 90s கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இப்போ வந்து நம்மள அங்கிள்னுவாங்க, ஆண்டின்னுவாங்க. ஆனால் அந்த 90s கிட்ஸில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தோழர்கள் இருப்பாங்கல்ல, 80s 90s கிட்ஸ் எல்லாம், அவங்களாம் இப்போ கூட பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுமா, நான் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஃபஸ்ட்டு உங்கள் ஷோ தான் பார்ப்பேன், எப்பவுமே எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் அக்ராஸ் ஜென்ரேஷன்ஸ். ஸோ எப்பவுமே நான் எனக்காக நம்மளை ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு பாட்டு இருக்கும்ல, அப்போ நான் சூப்பர் ஸ்டாரோடைய பாட்டு தான் யோசிப்பேன். இந்த ஜெயிலர் படத்தில் வந்தது இல்லையா, உங்க அப்பனை பார்த்துவேன், பேரனை பார்த்துவேன் அப்படின்ற அளவுக்கு நான் ஐவ் சீன் ஜென்ரேஷன்ஸ் 25 இயர்ஸ் இன் தி இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த அலப்பறை குறையாது. ஐ வில் கண்டினியூ டு என்டர்டெயின் எத்தனை ஆண்டுகள் முடியுமோ. பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் தான். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாம், அது என்ன முக்கியமான விஷயம் சொன்னால், இப்போது இந்த தொலைக்காட்சி என்று வருகின்ற பொழுது இப்பொழுது பிரபலமாவதற்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன இப்பொழுது. ஆனால் அந்த நேரத்தில் இவ்வளவுக்கு ஒரு பிரபலமாக இருக்க முடியும் என்பது சரியான மிகவும் கடினமான விடயம். இப்போ அந்த நேரத்தில் இந்த ஆடியன்ஸ் வந்து உங்களோட ரிசீவ் பண்ணின விதம், இப்போ ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுற விதம் இந்த ஜெனரேஷன் மாறி இருக்கு, எப்படி அதில் அது டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியுதா? சரி, நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது, நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஏன்னா அப்போ வந்து கருத்து அவங்களுடைய விமர்சனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிப்பிடியிலையோ ஒரு ஃபோட்டோலையோ ஒரு ஆட்டோகிராஃப்லையோ தான் இருக்கும். அந்த விமர்சனம் அப்படி தான் இருக்கும். ஒரு காமனான இடத்துல பார்க்கும்போது நம்ம வீட்டு பொண்ணுப்பா அப்படின்னு கட்டி பிடிச்சிப்பாங்க. ஆனால் இப்போ வந்து முகம் தெரியாதவர், வேற ஒருத்தர் முகத்தை வைத்தவர், பேர் இல்லாதவர்லாம் வந்து விமர்சனம் கொடுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இனிஷியல் ஆஃப் சோஷியல் மீடியால ஒரு பயம், ஒரு பிரிக், ஒரு வலி இருந்துகிட்டே இருந்தது. ஆனா இப்போ அந்த வலியெல்லாம் கிடையவே கிடையாது. உனக்கு முகமே காட்ட தைரியம் இல்லைன்னா எதுக்கு அந்த பேச்சு அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. நல்ல விஷயங்கள் மட்டும் பார்ப்போம். 1000 பேர் 1000 விஷயம் பேசினாலும் நமக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ, நம்மளை சந்தோஷப்படுத்துற விஷயங்கள் மட்டும் பார்த்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கேன் நான். ஸோ ஐ கண்டினியூ டு லிவ் லைக் தட். மெடிடேஷன் மாதிரியே போகுது. ஆமா, மை லைஃப் மை ரூல்ஸ்ல இருக்கேன் நான். ஆமா, நிச்சயம் நல்ல விஷயம். உண்மையில அதான் என்ன சொன்னால், சில விடயங்கள் தவிர்க்க முடியாது என்று சொன்னால் அதை கடந்து வாழ்வது தான் எங்களுடைய நிம்மதிக்கு மிக முக்கியமானது. அது இப்போ இந்த நடிப்பு பற்றி நாங்கள் பேசப்படுது சும்மா. இப்போ அண்மையில கூட நீங்க அந்த ரவிக்குமார் சாரோட ஒரு போஸ்டர் நடிப்பு என்ன உண்மையிலே அது ஆச்சரியமாக இருந்தது. அந்த ரியாக்ஷன் அது எந்த அளவுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. நான் என்னுடைய பயோடேட்டாவே பார்த்தீங்கன்னா ஆங்கர் பை சாய்ஸ் அப்படின்னு போட்டிருப்பேன், பட் an actor by accident. ஸோ அது பை ஆக்சிடென்ட் நடந்த ஒரு விஷயம் தான். டாக்டர் படமே வந்து நெல்சன் வந்து ஜாராக்காக தான் கூப்பிடுறாருன்னு நினச்சி தான் போனேன். ஆனால் அங்கே போன உடனே தான் நீங்கள் தான் அம்மா அப்படின்னு சொன்னோன்னே நெஞ்சு பிடிச்சிட்டு படுத்துட்டு எனக்குலாம் வருமானம் இல்லை, நீங்கள் சூப்பராக பண்ணுவீங்க, கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ நமக்குள்ளே ஒரு ஸ்ட்ரீக் இருக்குன்னு தெரியாமே அந்த நடிப்புக்குள்ளே போட்டேன். பட் ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் நடந்தால் சந்தோஷம், நடக்கலனாலும் சந்தோஷம். அண்ட் ஆங்கர் இஸ் மை பிரைமரி ஜாப். I love that the most. But by mistake நீங்க சொன்ன மாதிரி தான் என்னது நீங்க இப்படி பண்ணிட்டீங்களான்ற மாதிரி தான் இருந்தது. But I had a good time doing it. Yes. விபத்து என்றாலும் கூட அது அழகான விபத்து நடத்தி உண்மையில அது டாக்டர் திரைப்படம் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. உங்களுடைய நடிப்பு திறமை அப்படி திறமையை வச்சுக்கொண்டு நீங்க அதுலேயும் கொஞ்சம் பிரகாசிக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கின்றது. நிறைய விஷயம் பேசியிருக்கின்றோம். நீங்க அடிக்கடி இங்கே கனடா வரும்போது மிச்ச விட்ட தொட்ட விஷயங்களையும் பேசிக்கொள்ளலாம். நிறைவாக நேர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏதாவது ஒரு துயரம் மனதில் இருந்தாலும், ஏதோ ஒரு குழப்பம் மனதில் இருந்தாலும், இதுவும் கடந்து போகும், நம்புங்க, நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஸோ மச் கனடா ஃபார் ஆல் தி லவ். உங்களுடைய இந்த அன்புக்கு என்றும் அடிமைதான். மழை வருவது போல், வெயில் வருவது போல் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் வந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். இசை அப்படின்ற ஒரு விஷயத்தை கைவிடாதீங்க, சந்தோஷமாக அதை கொண்டாடிட்டே இருங்க. அண்ட் ஹியர்ஸ் விஷிங் ஆல் ஆஃப் யூ வெரி ஹாப்பி மியூசிக் டே ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.